ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். முழு மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கடற்பாசி, பட்டை, நட்சத்திரப்பூ, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மட்டனை ஒரு குக்கரில் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தது தயிர் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை தூவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தது தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா இலையெல்லாம் போட்டு மூடி போட்டு தம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.